ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கான மேட்ச் நம்ம யாருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா vs பாகிஸ்தான். ஸோ இவங்களுக்கான மேட்ச் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு லாஸ்ட் மேட்ச். நம்ம சொன்ன மாதிரி இந்த மேட்ச் வந்து ஒரு டிஃப்ரென்ஷியலாக இருக்கும். ஏன்னா யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த மேட்சோட ஸ்டேட்டஸ் ஃபஸ்ட் பார்த்துருவோம். எங்கே மேட்ச் நடக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மேட்ச் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் இந்தியா பொறுத்தவரையும் 5 மேட்ச்சுக்கு 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் டிக்ளைன் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி பாகிஸ்தான் பொறுத்தவரையும் 5 மேட்ச்சுக்கு 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க, ஒரு மேட்ச் லாஸ் ஆகிருக்காங்க. ஸோ இந்த பிச்சை பாருங்கள், இது வந்து ஒரு பவுலிங் பிச், ஃபேஸஸ்க்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிச் தான் இந்த பிச். ஸோ யார் வின் பண்ணியிருக்காங்க அதிகமாக அப்படின்னு பார்த்தோன்னா 2 மேட்ச் 2 பேருமே லாஸ்ட் மேட்ச் டோட்டல் பிளேயில் வந்து 2 பேருமே வின் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி மேட்ச் நடந்திருக்கு. ட்ரீம் டீம் அப்படின்னு பார்க்குறப்போ ஹார்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட், ஜஸ்பிரீத் பும்ரா, ரிஷ்வான் அஃப்ரிடி அண்ட் அஷ்ரஃப். ஸோ இவங்க தான் அதிகமான பாயிண்டில் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் விக்கெட்ஸ், இந்த பவுலிங் பிச் அப்படிங்கிறதால நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறது யாருன்னா பும்ரா ஆல்ரெடி இருக்கார், அஃப்ரிடி இருக்கார். ஸோ அதுக்கப்புறம் அஷ்ரஃபும் இருக்கார், ஸ்னேஸ், அப்புறம் ஏசிங், சிராஜ். ஸோ நம்ம ஓவராலாக சூஸ் பண்ண போகிறது இவங்களை மட்டும்தான். ஸோ பவுலிங் பிச்சுங்கிறதால நான் இந்த பவுலிங் போகிற இந்த ஒரு 5 பேரை மட்டும்தான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு யார் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் பாயிண்ட்ஸில் அதிகமாக உள்ளவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அஃப்ரிடி இருக்காங்க, அசாம், ரிஸ்வான், பும்ரா, சிராஜ். ஓகே, நம்ம இப்போ இதை வச்சு ஒரு டீம் கிரியேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், எல்லோரும் விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா தான் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் விராட் கோலி விளையாடலை. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக எல்லாருமே சூஸ் பண்ணுற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தோன்னா விராட் கோலியாக இருப்பார். ஸோ இந்த இடத்துல நான் யாருக்கு வைஸ் கேப்டன் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு கேப்டன்சியும், அசாம் அவருக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன்சியும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதை வச்சு நம்ம ஒரு டீம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ டீம் க்ரியேட் பண்ணுறதுக்கான லைன்ஸை பார்ப்போம். க்ரியேட் டீம், ஃபாஸ்ட் லைன்ஸை கொடுத்துக்கிறேன். இதில் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் ரிஷப் பண்ட் மஸ்ட்டாக வந்துடுவார். ஸோ ஓப்பனிங் பர்சன்டேஜ் மஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. 70 to 80% இந்த ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் ரோஹித் சர்மா விளையாண்டுருக்க மாட்டார், அந்தளவுக்கு விராட் கோலி டக் அவுட் ஆகிருப்பார். ஸோ இந்த இதில் வந்து அசாம் மஸ்ட் பிளேயராக இருப்பார். அதுக்கப்புறம் கான், அஃப்ரிடி, அஷ்ரஃப். இங்கே வந்து பும்ரா, சேஷிங், சிராஜ், ஹார்திக் பாண்டியா. ஸோ இந்த 70 to 90 எத்தனை பேர் சூஸ் பண்ணியிருக்கோம் பார்ப்போம். ரிஷப் பண்ட் 1, அசாம் 2, அஃப்ரிடி 3, ஹார்திக் பும்ரா 4. ஸோ 4 பேர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து யார் சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 30 to 70 உள்ள பர்சன்ஸ் சூஸ் பண்ண போகிறோம். 30 to 70 நம்ம இப்போ தான் இங்கே ஒரு பவுலர் சூஸ் பண்ணிக்கிறேன். அஷ்ரஃப், அது இவர் சூஸ் பண்ணுவோம். ஓகேவா. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், சிவம் டூபே. டாப் ஆர்டரில் 2 பேருமே நாங்கள் விக்கெட் ஆகிடுவாங்கன்னு சொல்லி ஒரு டீம் எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் நமக்கான டீம். ஸோ இங்கே வந்து நான் கேப்டன் வைஸ் கேப்டன் யார் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு கேப்டனும், அசாமுக்கு ஒரு வைஸ் கேப்டனும் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஷியலாக பிக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கிராண்ட் லீக் சான்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதே மாதிரி டீம் போடுங்க. நான் இப்போ வந்து பேட்டிங்லேயும் பார்த்துருப்பீங்க. பேட்டிங்லேயும் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆள் ரிஸ்வான் அவர் விட்டுட்டு தான் ஒரு டீம் போட்டிருக்கேன். ஸோ அது அவுட் ஆகிட்டானா கான், அது இப்போ 3 விக்கெட் விடணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் இங்கே டீம் போட்டிருக்கேன். எல்லா டீம்லேயுமே பும்ரா விக்கெட் எடுப்பார், ஏசிங் விக்கெட் எடுப்பாருன்னு கேட்டால் கஷ்டம் தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிங்க. நான் இப்போ டாப் ஆர்டரில் பாருங்கள், சிவம் தூபே ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம விராட் கோலி இல்லை ரோஹித் சர்மா ஒரு ஆளை பிக் பண்ணணும். யார் பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட் மேட்ச் விராட் கோலி விளையாடல, அதனால் இந்த மேட்ச் விராட் கோலி விளையாட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனில் நான் வந்து விராட் கோலி சூஸ் பண்ணுறேன். சிவம் டூபேக்கு பதிலாக விராட் கோலி சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி டாப் ஆர்டரில் ஒரு ஆள் அவுட் ஆகிடுறாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வேறு ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சூரியகுமார் ஸ்கிப் பண்ணிட்டு ரோஹித் சர்மா எடுங்க, அந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. இல்லை விராட் கோலி ஸ்கிப் பண்ணிட்டு சிவம் டூபே எடுங்க, இல்லை ஜடேஜா எடுங்க. இந்த மாதிரி டீம் போடுங்க. அதே மாதிரி இங்கே வந்து சூஸ் பண்ணது எல்லாமே ஒரு நார்மலான பிளேயர்ஸ் தான், ரொம்ப அதிகமான பிளேயர்ஸ் சூஸ் பண்ணல.
ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதே தான் கொடுத்துருக்கேன். ஹார்திக் பாண்டியா, விராட் கோலி கொடுத்துருக்காங்க. இங்கே நான் அசாம் கொடுத்துருக்கேன். ரிஸ்க்காக ட்ரை பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். அந்த மாதிரி டீம் பிக் பண்ணுங்கள். ஸோ ஆட் பேக்கப்ஸ் கொடுக்குறேன். பேக்கப்ஸில் வந்து ஃபஸ்ட்டு யார் வந்தால் விளையாடலாம், அது வந்து இவங்க வந்து விக்கெட் எடுக்கிற சான்ஸ் இருக்கா, ரோஹித் சர்மா கொடுத்துக்கிறேன். செகண்ட் ஒன் சிவம் டூபே. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து ரிஸ்வான் ஜடேஜா. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போட்டிருக்கேன். ஸோ இவங்கள வந்து விக்கெட் எடுக்கும்போது மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. யாராவது ஒருத்தவங்க விளையாடல அப்படின்னா அவங்க இம்பாக்ட் பிளேயராக மாறி வருவாங்க. நம்மளால் டீம் போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி மாறுறதுக்காக தான் இந்த சான்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. ஓகே, இப்போ நம்ம கான்டெஸ்ட் ஜாயின் பண்ண போகிறோம். கான்டெஸ்ட் பார்ப்போம். கான்டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் 59க்கு 2.5 crores கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் 49க்கு 1.5 crores கொடுத்துருக்காங்க. நம்மள்ட்ட இப்போ 39 தான் இருக்குது. ஸோ 39க்கு நம்ம 1 crore இந்த இதை ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போயே 49 ஜாயின் பண்ணுவோம். அதே கொடுத்துட்றேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு 50 ரூபா ஆட் பண்ணுறேன். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இந்த வச்சு 39 வச்சு ஜெயிக்க முடியுதான் பார்ப்போம். ஓகேவா? 39க்கு 1 crore. ஓகே, இந்த மேட்ச் நம்ம ஜாயின் பண்ணல போகிறோம். 38. ஓகே, நம்ம இப்போ டீம் ஜாயின் பண்ணியாச்சு. இதான் நமக்கான டீம். கான்டெஸ்ட் பார்த்துருவோம். கான்டெஸ்ட்டில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா? இது கிராண்ட். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேட் பால் 11ல் உங்களுக்கு வந்து 5 teams ஃப்ரீ கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு மேட்ச் அப்படின்னா அவங்க வந்து 5 teamஸும் உள்ள ஒரு நார்மலான டீம், ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு புதுசாக வந்து US கனடாலாம் வந்து கொஞ்சம் புதுசாக வந்தவங்க, ஸோ அவங்கள மாதிரி ஒரு டீம் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 3 teamஸும் கன்ஃபார்மாக ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஸோ இந்த இதில் வந்து நான் சம்மந்தமே இல்லாமல் 2 வைஸ் கேப்டன் போல்டர்ஸ் சூஸ் பண்ணுறேன். விராட் கோலி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், BSM மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். இது ஒரு பவுலிங் பிச் அப்படிங்கிறதால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் சூஸ் பண்ணுறேன். ரொம்ப பவுலர்ஸ் சூஸ் பண்ணல. சிங், பும்ரா, அஃப்ரிடி. ஸோ இந்த 3 பவுலர்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து விராட் கோலி, ஹார்திக் பாண்டியா அண்ட் விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருக்கு ஒரு வைஸ் கேப்டன்சி கொடுக்குறேன். நீங்கள் வந்து 5 டீம் டிஃப்ரென்ஷியலாக நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். நீங்கள் எப்போயுமே போடுற மாதிரி டாப் ஆர்டரில் உள்ளவங்க விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் சூரியகுமார் அதை ஸ்கிப் பண்ணிட்டு விராட் கோலி ஸ்கிப் பண்ணுறேன். BSMக்கு அப்புறம் ஹார்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், அப்படி சிவம் டூபே அப்படி போயிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. ஒரு டிஃப்ரென்ஷியலாக நீங்கள் பிக் பண்ணால் மட்டும்தான். இங்கே பாருங்கள், பவுலர்ஸில் ஒரே ஆள் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். பேட்டிங்லேயும் ஒரே ஆள் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சிராஜ், சிங், அதுக்கப்புறம் இங்கே வந்து அச்ரஃப் 4 பவுலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. இங்கே வந்து யாருக்கு கேப்டன்னா கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ் வந்து விராட் கோலி அண்ட் ஹார்திக் பாண்டியாவுக்கு ஒரு டீம் கொடுக்குறேன். ஸோ அடுத்த டீமில் வந்து நம்ம பவுலர்ஸ்க்கான ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஓவராலாக பவுலர்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு டீம் எடுப்போம். இப்போ நெக்ஸ்ட் கிரியேட் டீம் கொடுக்குறேன். பவுலர்ஸ் பேர் தான் 1 2 3 4 சிராஜ், அச்ரஃப். நம்ம அப்படி பார்க்கும்போது அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் இந்த மேட்ச். இப்போ பாருங்கள், இன்னும் 3 பிளேயர் தான் இருக்காங்க. BSM, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் ஆர் ரிஷப் பண்ட் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த டீம் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ் தான் நான் சூஸ் பண்ணியிருப்போம். டாப் ஆர்டரில் 2 பேர் பேட்டிங் பண்ணுற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க பவுலிங் பண்ணுற மாதிரியும் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பவுலர்ஸ்க்கு யார் கொடுக்குறேன் அப்படின்னா சிங்க்கு ஒரு கேப்டன்சியும் வைஸ் கேப்டன்சி வந்து அஃப்ரிடியும் கொடுக்குறேன். பும்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ பும்ரா எல்லா மேட்சும் எடுப்பாருன்னு கேட்டால் டவுட் தான். நம்ம பும்ரா தெரியும், நம்ம லாஸ்ட் மேட்ச் விளையாட மாட்டாங்க நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் பிக் பண்ணுங்கள். ஒரு டிஃப்ரென்ஷியல் டீம் போடும்போது மட்டும்தான் நீங்கள் கிராண்ட் லீக் வின் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து 3 டீம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 4வது டீம் பார்ப்போம். 4வது டீம் எப்படி க்ரியேட் பண்ணுறேங்கிறத பார்ப்போம். நாலாவது டீமில் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ். ஸோ இந்த இடத்துல ரோஹித் சர்மா, இங்கே வந்து 2-3 பேர் பவுல் பண்ணேன். பேட்ஸ்மேன் மட்டுமே சூஸ் பண்ணிட்டேன். ஹார்திக் பாண்டியா இங்கே டாப் ஆர்டரில் 2 பேர் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சிவம் டூபேக்கு அப்புறம் தான் ஹார்திக் பாண்டியா வருவார். ஸோ சிவம் டூபேக்கு சான்ஸ் இருக்குமான்னு கேட்டால் கஷ்டம் தான். ஸோ அந்த இடத்துல வந்து பவுலர் சூஸ் பண்ணிக்கலாம். சிங், அஃப்ரிடி, அச்ரஃப், பும்ரா. ஸோ ஓகே, நம்ம பும்ரா வரல, சிங் மட்டும் கொடுத்துருக்கேன்.
இந்த இடத்துல வந்து டிஃப்ரென்ஷியலாக நம்ம ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் புக் பண்ணணும் அப்படின்னா விராட் கோலி அண்ட் பிஎஸ்எம், இல்லை ரோஹித் சர்மா பிஎஸ்எம் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டீம் போடும்போது மட்டும்தான் நீங்கள் வந்து ஒரு கிராண்ட் லீக் வின் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது. எல்லோரும் போகிற மாதிரி கேப்டன் வைஸ் கேப்டன் அவங்களே சேம் டீம் போட்டிங்க அப்படின்னா வின் பண்ண முடியுமா கேட்டால் கிடையாது. ஸோ 5 டீம் பார்ப்போம். ரிஷப் பண்ட், ரிஸ்வான் ஸ்கிப் பண்ணுறேன் இந்த இதில். அதுக்கப்புறம் விராட் கோலி ஸ்கிப் பண்ணுறேன். சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா 2 பேர் இருக்கிறேன். இங்கே வந்து பி அசாம் ஸ்கிப் பண்ணுறேன். ஜமன் அவரை சூஸ் பண்ணுறேன். அதுமாதிரி எஸ்கான், இங்கே வந்து ஹார்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், சிவம் தூபே, அகமத். ஸோ இந்த மாதிரி 5-6 பிளேயர் நம்ம இங்கேயே சூஸ் பண்ணிட்டோம். பவுலரில் பும்ரா மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. இந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜடேஜா ஸ்கிப் பண்ணலாம். ஸ்பின்னர்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு இது கிடைக்காது இந்த இடத்துல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இங்கே வந்து இப்படி 10 பேர் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கேப்டன் வைஸ் கேப்டன் பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், அப்படிலாம் ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், நான் இந்த மாதிரி ஒரு டீம் போடுறேன். ஸோ இவங்களுக்கு கேப்டன் வைஸ் செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி 5 டீம் நம்ம டிஃப்ரென்ஷியலாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு 5 டீம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் போடும் போதே இதில் வந்து ஃப்ரீ தாங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். இந்த டீம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 5 டீம். வின்னிங் ப்ரைஸ் வந்து 5,000. ஓகேவா? வின்னிங் ப்ரைஸ் வந்து 5,000 கொடுக்குறாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் 5,000, செகண்ட் ப்ரைஸ் 2,000. ஸோ நீங்கள் வந்து 5,000க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ₹1 கிடைக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ட்ரை பண்ணுங்கள். இதில் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஓகே அப்படின்னா இதை பாருங்கள், நான் வித்தியாசமாக எல்லா டீமும் வித்தியாசமாக தான் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஷியல் டீம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில மேட்ச்சுக்கு வந்து நீங்கள் பிஎஸ்எம் கேப்டன்சியாக ட்ரை பண்ணுங்கள். பிஎஸ்எம் கேப்டன்சியாக போட்டு விராட் கோலி வைஸ் கேப்டனாக போட்டு பாருங்கள். அந்த மாதிரி கூட ஒரு டீம் ட்ரை பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ 5 டீம்ஸ் ஃப்ரீயாக போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. 5 டீம்ஸ் இதில் போட்டிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் விஷன் லெவலில் உங்களுக்கு வந்து 1 டீம் ஃப்ரீ டீம் கொடுக்குறாங்க. விஷன் லெவலில் பாருங்கள், 1 lakh வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு டீம் ஜாயினிங் வந்து 1 lakh கொடுக்குறாங்க. 10,000 வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இங்கே வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு விஷன் லெவலில் பொறுத்தவரையும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டீம்னு வந்துட்டுனா நீங்கள் 7:4 ரேஷியோலாம் கண்டிப்பாக சூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே வந்து ரிஷப் பண்ட் நெக்ஸ்ட் பிக்காக இருப்பார். விராட் கோலி, சூரியகுமார் யாதவ். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து ஹார்திக் பாண்டியா, எஸ்கான். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து பவுலர்ஸ் போயிடுறேன். பேட்டிங்கில் நம்ம இன்னொரு ஆள் சூஸ் பண்ணி ஆகணும், பிஎஸ்எம். ஓகேவா? அதுக்கப்புறம் பும்ரா, ஜஸ்ரெடி, ஹெச்ரஃப், சந்தீப் சிங் அண்டு இன்னும் ஒரு பவுலர் சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் சிவம் டூபே சூஸ் பண்ணலாமா, இல்லை ரோஹித் சர்மாவா? சரி, ஓகே. ரிஸ்வான் சூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த டீம் பாருங்கள், டாப் ஆர்டரில் 2 பேர், செகண்டு ஆல்ரவுண்டரில் 2 பேர் தான். ஸோ இந்த மாதிரியும் ஒரு டீம் போடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கேப்டன்சி வைஸ் கேப்டன் வின் பண்ண முடியும். நான் இங்கே வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் 2மே வந்து பவுலர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் ட்ரை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணும்போது தான் நான் வின் பண்ண மாதிரி கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரே மாதிரி டீம் போடாமல் ஒரு டிஃப்ரென்ஷியல் டீம் ட்ரை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கேப்டன்சி வைஸ் கேப்டன்சி மாறும்போது தான் நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் கேப்டனாக போட்டவங்க வந்து முன்னாடி வரப்போ உங்களுக்கான பாயிண்ட் வந்து மேலே போயிடும். அப்படி யோசிங்க. எல்லாருமே டீம் போட்ட மாதிரி நீங்களும் டீம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வின் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்கான்னு கேட்டால் கம்மி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. எல்லோரும் போட்ட மாதிரி ஒரே சேம் டீமாக போட்டிங்கன்னா வின் பண்ணுறது கஷ்டம். இப்போ நம்ம வந்து டீம் போட்டாச்சு, ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரீ தாங்க இந்த டீம் வந்து உங்களுக்கு பாருங்கள், ஃப்ரீ தான். ஃப்ரீ கான்டெஸ்ட்டில் நான் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் இது வந்து இன்வைட் கொடுத்தேன்னா இப்போ என்னோடய வின்னிங் ப்ரைஸ் பார்ப்போம். வின்னிங் பாருங்கள், 10,000 ஃபஸ்ட் ப்ரைஸு. ஒரு 10,000 உங்களுக்கு ஃப்ரீ டீமில் போட்டு கிடச்சிது அப்புறம் உங்களுக்கு லாபம் தானே. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ₹1 வின் பண்ண முடியும் 10,000க்குள்ளே இருந்தீங்கன்னா. ஸோ இதை வச்சே உங்களுக்கு எந்த அளவு நல்லா ப்ரிடிக்ஷன் பண்ண முடியுதுங்கிறது தெரிஞ்சிக்க முடியும். லாஸ்ட் மேட்ச் நான் வந்து ஒரு 14 வின் பண்ணேன். நான் வந்து அந்தளவுக்கு ஒரு டீம் போடலன்னு வச்சுக்கோங்களேன், 14 தான் வின் பண்ணேன். நம்ம அப்பப்போ போன ஒரு 1000 அந்த மாதிரி வந்துட்டுனாலே நான் எடுத்துக்கிறேன், வித்ட்ரா பண்ணிடுவேன். மேக்ஸிமம் வந்து வின் பண்ணுறது வரையும் போட்ட மேட்ச் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு 500, 300, 100 அப்படி தான் வின் பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பெருசாக அமௌண்ட் வின் பண்ணல. ஆனால் நான் டீம் போடும் போதே வந்து அந்த அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணிடுறேன். லாஸ்ட் மேட்ச் வந்து 14 தான் வந்துச்சுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. மறக்காமல் சேனல் ஷேர் பண்ணுங்கள். நல்ல டீமாக போடுங்க. நல்ல டீமாக
நல்ல இதாக ப்ரிடிக்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்ஸாக டீம் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு வின்னிங் ப்ரைஸ் கிடைக்கிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே இதே தான் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருப்பேன், 7:1 ரேஷியோவில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு டீம் போடுங்க. தேங்க்ஸ் டு ஆல் வாட்சிங். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல் வாட்சிங்.